வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒயிட் சிக்கன் புலாவ். ஸோ அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 1/2 kg வந்து ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் போடாதீங்க, ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து ஒயிட் புலாவ். ஸோ வந்து மஞ்சள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து புலாவ் வந்து எல்லோ கலர் ஆகிடும். ஸோ வந்து நல்லா ஜஸ்ட் உப்பு போட்டு மட்டும் வந்து நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனில் வந்து மேரினேஷன் பண்ணுவோம், அதாவது மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சிக்கனுக்கு மட்டும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம நல்லா மேரினேஷன் பண்ணணும். கூடவே வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வந்து, அதாவது அரை கப்பு வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இதெல்லாமே கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து இந்த புலாவில் வந்து வேறு எந்த காரமும் போட மாட்டோம். ஸோ இது வந்து அப்புறமா நீங்கள் வந்து 1/2 an hour மறக்காமல் வந்து இது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கனில் வந்து அது ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும், இல்லைனா வந்து காரமே இருக்காது. இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில், அதாவது மசாலாலெல்லாம் ஊறுற டைமில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இங்கே நான் 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணும்னா கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து நம்ம சிக்கன் மேரினேட் ஆகிற டைம் 1/2 an hour வந்து இதுவும் வந்து நம்ம வந்து நல்லா ஊற விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒயிட் புலாவ், சிக்கன் ஒயிட் புலாவ் வந்து ஒரு 1 pot டிஷ். நம்ம வந்து குக்கர்லேயே வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த கரம் மசாலாவோ எந்த பிரியாணி மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல, டைரெக்டாக வந்து ஹோல் கரம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சீரகம், நீங்கள் ஷாஹி ஜீரா இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, பாதி வந்து ஜாதி பத்திரி, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை இங்கே வந்து துண்டாக இருக்குது. அப்புறமா ஒரு 6லேருந்து 7 கிராம்பு, 2 இன்ச்சு சைஸ் வந்து பட்டை, அது வந்து நான் துண்டாக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்டார் அனீஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சூடான எண்ணெயும் நெய்யோட கலவையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் தரப்போகுது. ஸோ இது மறக்காமல் இந்த எல்லா மசாலாவும் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக பிங்க் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகாதீங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிங்கன்னா அப்புறம் கூட அவங்க வந்து ஒயிட் சிக்கனுக்குலாம் வந்து இப்போ ப்ரௌன் கலராக மாறிடும், ஒயிட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் ஜஸ்ட் வந்து பிங்க் வரைக்கும் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை கலந்து விட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம இது தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 5 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அது நடுவில் நல்லா கீறி வச்சுருக்கேன் நான். அதுவும் வந்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். நம்ம இது கூட வாசனைக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போதும் பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து கரெக்டாக போதும். இதுக்கு மேலே வதங்கிச்சுன்னா அப்புறம் கலர் மாறிடும். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கனில் வந்து மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட பச்சை வாடம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து நம்ம எல்லாம் அந்த மேரினேஷன் யூஸ் பண்ண மசாலா சிக்கன் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிடுவோங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு இது வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து மசாலாவில் நல்லா வதக்கியாச்சு. ஸோ அதில் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து நல்லா அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே சிக்கனில் உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ அரிசிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாவது லாங் கிரெயின் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து கொரியாண்டர் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா குக் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். பாதி அளவுக்கு தண்ணி பாதி அளவுக்கு வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயே போதுமான அளவுக்கு தேங்காய் பாலே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை லிட்டு போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். நல்லா ஒரு விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸ்டீமும் இறங்கிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாசனை வந்து நல்லா சூப்பராக கம்மக்காக வந்து வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான ஒயிட் சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சைட்ஸில் இருந்து கலரி விட்டுலாம். பாருங்கள் நல்லா சாதமாக கூட உதிரியாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வந்து சாப்பிட்டா வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.